இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய மாண்புமிகு மக்களாகிய நமது சக்தியே ஜனநாயகம். ஆம், டெமோக்ரஸி மீன்ஸ் பவர் ஆஃப் த பீப்புள். தகவலறிந்த குடிமகன், இன்ஃபார்ம்டு சிட்டிசன், ஜனநாயகத்தின் ஆணிவேர் என்றால் அது மிகையாகாது. இன்ஃபார்ம்டு சிட்டிசன் எனும் தகவலறிந்த குடிமகன் தனது உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் சமூகத்தை பாதிக்கும் பிரச்சனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்கிறார். இந்த விழிப்புணர்வு அரசாங்க செயல்பாடுகள், பொது கொள்கைகள் மற்றும் பரந்த சமூக நிலப்பரப்பை உள்ளடக்கியது. அத்தகைய குடிமக்கள் ஒரு ஜனநாயக அமைப்பின் அடித்தளத்தை உருவாக்குகிறார்கள். தலைவர்களிடமிருந்து பொறுப்புணர்வை வளர்க்கிறார்கள் மற்றும் செயலில் உள்ள குடிமை ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறார்கள். இது தனிநபர்கள் கூட்டு நிர்வாகத்திற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க அனுமதிக்கிறது. தகவலறிந்த குடிமகனை எ மெம்பர் ஹாக் சிட்டிசன், எ வாலண்டியர் ஹாக் சிட்டிசன், எ கான்ஷியஸ் ஹாக் சிட்டிசன் மற்றும் an ஆக்டிவ் ஹாக் சிட்டிசன் என 4 வகைப்படுத்தலாம். எ மெம்பர் ஹாக் சிட்டிசன் தனது சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி இன்னும் அறிந்திருக்கவில்லை அல்லது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் தனிப்பட்ட பொறுப்பை அங்கீகரிக்கவில்லை. எ வாலண்டியர் ஹாக் சிட்டிசன் சமூகத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதை அறிந்திருக்கிறார். மேலும் தன்னார்வ தொண்டு மற்றும் சமூக சேவை நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முயல்கிறார். எ கான்ஷியஸ் ஹாக் சிட்டிசன் சமூக அநீதியை முறையான அளவில் ஆராய்வதன் மூலமும் தனது சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்த தனது அறிவை மேம்படுத்துவதன் மூலமும் தன்னார்வ தொண்டு செய்யும் பிரச்சனைகளின் மூலத்தை அடையாளம் காண முயற்சிக்கிறார். an ஆக்டிவ் ஹாக் சிட்டிசன் தனது சமூகத்தில் தனது தனிப்பட்ட தாக்கத்தை உணர்ந்து சமூக அநீதியை எதிர்த்து போராடும் சேவை மற்றும் குடிமை வாய்ப்புகளில் ஈடுபடுகிறார். மேலும் தனது சமூகத்திற்கு பயனளிக்கும் நோக்கத்துடன் தேர்வுகளை செய்கிறார். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய மாண்புமிகு மக்களில் ஒருவராகிய தாங்கள் மெம்பர் ஹாக் சிட்டிசனா, வாலண்டியர் ஹாக் சிட்டிசனா, கான்ஷியஸ் ஹாக் சிட்டிசனா, ஆக்டிவ் ஹாக் சிட்டிசனா? உங்கள் சிந்தனைக்கு.